ஒரு பாடலோ திருக்குறளோ பிழையா சொல்கிறது தப்பு இல்லை. என்ன பிழையா சொல்லணுன்ற ஐடியாவில் சொல்கிறதில்ல. ஏதோ கவனக்குறைவில் தான் பிழையா சொல்லுவோம். சரிங்களா? அதை ஒரு கண்டென்ட்னு எடுத்து போடுறாங்களே, அது ஒரு குரூப் உட்காந்து பார்க்குறாங்களேன்னு தான் தோணுது. இப்போ எனக்கு 1336 என்னன்னு தெரியலையே, 1330 திருக்குறள்னு நினைக்கிறேன். அதில் ஏதோ ஒன்று ரெண்டு தாங்க தெரியும். ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் அம்பப்படும், ஆகாவராயினும் நாகாக்க காவாக்கா சோகாப்பர் சொல்லிலுக்கு பட்டு. ஏன் மற்ற குரல்லாம் தெரிய மாட்டேதுன்னா, அதில் அந்த மொத்த வரிகளும் தெரியாது. 2 வரி தெரியும், 2 வரி தெரியாது. சரி, 2 வரி இல்லை, 2 வார்த்தை தெரியும், 2 வார்த்தை தெரியாது. அதனால் நம்ம அதை சொல்கிறதில்ல. இப்போ ஸ்டாலின் அவர்கள் வந்து திருக்குறளை தப்பாக சொல்லிட்டாரு அப்படிங்கும்போது நம்ம கரெக்டாக சொல்லியிருப்போம்மா. நமக்கு எத்தனை திருக்குறள் தெரியும்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மூக்க நுழைக்காமல் இருக்கிறது தான் நல்லதுன்னு எனக்கு தோணுது. ஒருவேளை அவர் தவறாக சொன்னால், இந்த குறளை அவர் தவறாக சொல்லியிருக்கிறார், இந்த குறளாக இப்படி வரலை, இப்படி வருது அப்படி சொல்லி அந்த குறளை நம்ம சொல்லிடலாம். அதுதான் சரி. முயற்சியின்மை இளமை புகுத்திவிடும். எப்படி இளமை திரும்புதே? முயற்சி திருவினையாக்கும், முயற்றின்மை இன்மை புகுத்திவிடும். இதுதான் திருக்குறள். திரு ஸ்டாலின் அவர்கள் முயற்சி திருவினையாகும் சொல்லிட்டாரு, முயற்றின்மை சொல்லிட்டு இன்மைன்ற இடத்துல இளமை சொல்லிவிட்டார். இன்மையில் அந்த லா வந்துருச்சு, இன்னுக்கு பதிலாக லா வந்துருச்சு, இளமை அப்படின்னு சொல்லிட்டாரு. அது ரொம்ப பெரிய தப்பாக ட்ரோல் பண்ணுறாங்க. அது எப்படியோ ஒரு 7-8 நிமிஷம் ட்ரோல் பண்ணியிருப்பாங்க. தேவையே இல்லை. நம்ம என்ன திருக்குறளில் பெரிய சித்தனை என்ன ஒன்றும் பிடுங்க முடியாது நம்மளாலேயே. இப்படி எதுக்கு இந்த வேலை? வயசாகிடுச்சு, ஏதோ கவனக்குறைவே இல்லை. நாவும் பிறலும் சில நேரத்தில் நிறையா தடவை எனக்கு பிறலுது. நான் எவ்வளோ வீடியோ போட்டு பேசுகிறேன், நிறையா பேசிட்டு அப்புறம் அது இன்னும் எவ்வளோ தடவை கட் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? ரொம்ப நேரம் பேசி அப்புறம் கட் பண்ணி போடும்போது தான் தெரியுது எவ்வளோ தண்ணி வருதுன்னு. அதனால் இதெல்லாம் ஒரு ட்ரோலாயா? போங்கய்யா.